ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளி என்ட்ரன்ஸில் பிஸ்மில்லா மட்டன் ஸ்டால் அப்படின்னு சொல்கிற ஒரு கடை இருக்குது. இங்கே தான் நாங்கள் ரெகுலராக மட்டன் சிக்கன் எல்லாமே வாங்குவோம். இன்றைக்கி நான் மட்டன் தான் வாங்கியிருக்கிறேன். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கழுகி வச்சுட்டு பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், கொத்தமல்லி தழை, தக்காளி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மசாலாவை பிகினிங்லேயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மட்டன் குழம்பு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம டேஸ்ட்டாக எவ்வளோக்கு நல்லா பண்ண முடியுமோ அதை பண்ணி எடுத்துடலாம். மசாலாக்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதும் இந்த வெங்காயம் உரிக்கிறது இதெல்லாம் தான் நமக்கு லேட் ஆகும். இப்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா இப்போ மட்டன் சிக்கன் எல்லாமே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டு இந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அது கூடவே பூண்டு, இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கணும். இந்த எண்ணெயில் இந்த மசாலா வதங்கினதும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது கூடவே மட்டன் மசாலா நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா, இந்த தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மட்டன் குழம்புக்கு எப்போவுமே கொத்தமல்லி தழை அதிகமாக சேர்த்துனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளியை அடித்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியும் இந்த மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு மூடி விட்டுறலாம். மட்டனை நான் ஒரு 5 விசில் விட்டு தனியாக குக்கரில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த மசாலா நல்லா வதங்கினதும் இந்த மட்டனை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. மட்டன் வெந்த தண்ணியிலேயே இந்த மசாலா வேகணும். அப்போ தான் மட்டனில் நல்ல மசாலா பிடிக்கும், டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட இன்னும் கொஞ்சம் கூட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா, கொத்தமல்லி தழை எல்லாமே ஒன்றா வேகிற மாதிரி நல்லா மூடி வச்சுட்டு சிம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல கமன்னு ஸ்மெல் வருது. மட்டன் மசாலா எல்லாமே ஒன்றா வெந்தாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா மூடி வச்சு இறக்குனிங்கன்னா கம மட்டன் குழம்பு ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.